முதல்வர் விஜய் கரூருக்கு போகக்கூடாதுன்னு யாருமே வழக்கு போடலை. முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் போக முடியாது யாராவது கேஸ் போட முடியுமா? குறைஞ்சபட்ச புரிதல் இருக்கவங்க அதை செய்வாங்களா? அமைச்சர் ஆதவ அர்ஜுனா எப்போது நீங்கள் காவல்துறையை வைத்து கொன்று குவித்தீர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரோ இப்போ நாங்க உள்ள வரோம், நாங்க அப்படி செஞ்சிருந்தா அந்த ஆவணத்தை கோர்ட்ல கொடுங்க, எங்களை விசாரணைக்கு உட்படுத்துங்க, இல்லைன்னா நீங்க எங்கள் மீது வைத்திருக்கக்கூடியது அரசியல் அவதூறு எனும் போது அப்ப டிஎம்கே இந்த வழக்குல நாங்க உள்ள வர விரும்புறோம். விஜய் கரூரில் தங்களுடைய தோல்வியை தனிப்பட்ட தோல்வியாக பார்த்ததன் காரணமா கரூர்ல நீங்க ஜெயிக்கலேங்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை. தேர்தலில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கரூருக்கு வரணும்னு நினைச்சேன். சதி பண்ணி நம்ம சொந்தங்கள் 41 பேரை நம்ம இழந்தோம். முதலமைச்சர் ஆன பிறகு வரணும்னு நினைச்சேன். ஆட்சியவே கலைக்கிறதுக்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு சதி நடந்தது. சம்பந்தப்பட்டவங்க இல்ல நான் சிறையில் அடைச்சிட்டு தான் வந்திருக்கேன் என்று பேசுவதற்காக இந்த புள்ளிகள் கனெக்ட் ஆகுதான்னு ஒரு கேள்வியை எழுப்பினா வணக்கம் தோழர். வணக்கம். கரூர் விவகாரம் திரும்பவும் பேசுபொருளா மாறிட்டு இருக்குது. முதலமைச்சர் விஜய் கரூருக்கு போக போறாரு அப்படின்னு செய்திகள் பார்த்துட்டு இருந்தோம். நேற்று பார்த்தோம்னா விஜய் கரூருக்கு போறதை அனுமதிக்க கூடாதுன்னு வழக்கு தொடர்ந்து இருக்கதா திமுக தரப்புல தொடரப்பட்டதா செய்திகள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தோம்னா அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, அவர் போறதை அனுமதிக்க தடுக்க முடியாது அப்படின்னு தகவல் சொன்னாங்க. ஹெட்லைன்ஸே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு இஷ்யூல ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இல்லை. அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? முதல்ல அடிப்படையில முதல்வர் விஜய் கரூருக்கு போகக்கூடாதுன்னு யாருமே வழக்கு போடல. ஓகே, திமுக என்ன வழக்கு போட்டாங்க, இங்க என்ன விவாதிக்கப்பட்டது, எதற்காக மனு தள்ளுபடி செய்யப்பட்டது, எடுப்பிலே திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அவங்க நீதிபதி அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டபோது அப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்லாம் வருது. நான் நேரடியாக நம்ம நேர்களுக்கு அதை நம்ம விளக்கவும் செய்யலாம். ஏறத்தாழ ஒரு 11 பக்கம் இந்த மனு தான் உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதனுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் தாக்கல் செய்த மனு. இந்த மனுவை வேணும்னா கொடுக்கலாம். தாவேகா தரப்பில் இன்றைய அமைச்சர் நிர்மல்குமார் வரைக்கும் அதான் பேசுறாரு. அவர் வழக்கு வருவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் இன்னைக்கு கரூர் போகக்கூடாதுன்னு திமுக தடுக்குது அப்படின்னாரு. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எதற்காக மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுங்கிறதுல பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த வழக்கு குறிப்பா ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அந்த பேச்சு இதெல்லாம் முன்னாடி போது பேராகிராஃப் 14, 16 இது 2 தான் ரொம்ப முக்கியமானது. 14ஐ பொறுத்தவரை அவர் சொல்லக்கூடியது, இந்த பெட்டிஷனர் அதாவது திமுகவினுடைய அமைப்பு செயலாளருக்கு பாதிக்கப்பட்ட கரூர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு எக்ஸ்கிராட்டியா அசிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு வகையில் நிதி உதவி வழங்குவதோ, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் வேலை வாய்ப்புகளை பணியாணைகளை வழங்குவதோ அல்லது வேறு எந்த நலத்திட்டங்களை வழங்குவதையோ நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் இந்த 41 குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை தெளிவுபடுத்துறாங்க பாயிண்ட் நம்பர் 14 திரும்ப. அடுத்து அவங்க சொல்லக்கூடியது, இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தார் மெட்டீரியல் விட்னஸாக இருக்கிறார்கள். இந்த வழக்கு என்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தாலும் சாட்சிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். இது ஒன்று. அப்போ இப்போ சாட்சிகளை இந்த வழக்கில் விசாரணை வளையத்தில் இருக்கிற ஒருவர் சந்திப்பது சரியாக இருக்குமானா இருக்காது. அப்போ எங்கள் ப்ரேயர் என்ன? அப்போ சந்திக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்களான்னா அது கிடையாது. என்ன விஷயம்னா, அவர் முதலமைச்சராக போகிறார், முதலமைச்சராக பணி ஆணைகளை வழங்குகிறார். இதை அவர் கொடுப்பது அப்படிங்கிறதா முறையானது. அப்படி கொடுக்கும் பொழுது இதை தாண்டி இந்த வழக்கு சம்பந்தமாக அவர் ஏதாவது பேச வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி போயிட்டு அங்கேயும் கரூர் மக்களுக்கு இப்போ இதில் என்னன்னா, இந்த நடத்துகிற நிகழ்ச்சியை கட்சி நிகழ்ச்சியை அரசியல் நிகழ்ச்சியானே அவங்க சொல்லலை. கட்சி நிகழ்ச்சியை அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியானே சொல்லலை. கட்சி நிகழ்ச்சியில் வேலை வாய்ப்பு வழங்க முடியாது. அரசு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு திரும்ப அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு போய் நீங்கள் அங்கே உட்கார வச்சு கரூரில் என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் கொண்டதாக போகும். எனவே நீதிமன்றம் சிபிஐ முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் நடந்து கொள்வதற்கு ஒரு ரெகுலேட்டரி கைட்லைன்ஸை கொடுக்கணும். எப்படி இவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையின் காரணமாக தவறான தகவலை சொல்லி 12 மணிக்கே வந்துருவார்னு சொல்லி அந்த கூட்டம் கூடி மரணம் ஏற்பட்ட பிறகு ஒரு SOP போடணும்னு உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு போய் இன்னைக்கு SOP இருக்கிறதோ அதே போல் அவர் போகிறார். முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் போக முடியாது யாராவது கேஸ் போட முடியுமா? குறைஞ்சபட்ச புரிதல் இருக்கவங்க அதை செய்வாங்களா? அப்படி முதலமைச்சர் போனால் அவருடைய நிகழ்ச்சி அதாவது இந்த கேஸை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லணும். இந்த கேஸை பற்றி பேசக்கூடாதுங்கிறத சொல்லணுங்கிறதை சிபிஐயின் மூலமாக நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு குழுவை அமைச்சோ என்ன ரெகுலேட்டர் என்ன. ஸோ ஒட்டுமொத்தமாக
கடைசியில் 4 பிரேயர் அவங்க வச்சுருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய என்டையர் சாராம்சத்தில். முதல் செய்தி, இந்த வழக்கில் மெயின் கேஸ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த 41 பேர் உயிரிழந்ததற்கு தாவேகா அந்த அதை சேர்ந்தவர்கள் A1ஆக மதியழகன், A2ஆக ஆனந்த் அவர்கள், A3ஆக திரு நிர்மல்குமார், இது போக மற்றும் பலர்னு இருக்கு. இவங்க ஒரு தரப்பு, அவங்க குற்றம் சாட்டியது காவல்துறையின் மீது, காவல்துறை ஒரு தரப்பு, விசாரிக்கக்கூடிய இடத்துல சிபிஐ இருக்கு. இதுல டிஎம்கே இந்த கேஸுக்குள்ளே கிடையாது. ஆனா அமைச்சர் ஆதவர்ஜுனா எப்போது நீங்கள் காவல்துறையை வைத்து கொன்று குவித்தீர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரோ, இப்ப நாங்க உள்ள வரோம், நாங்க அப்படி செஞ்சிருந்தா அந்த ஆவணத்தை கோர்ட்ல கொடுங்க, எங்களை விசாரணைக்கு உட்படுத்துங்க, இல்லைன்னா நீங்க எங்கள் மீது வைத்திருக்கக்கூடியது அரசியல் அவதூறு எனும்போது அப்ப டிஎம்கே இந்த வழக்குல நாங்க உள்ள வர விரும்புறோம். ஏன்னா இவங்க எங்களை உள்ள இழுத்துட்டாங்கன்னும் போது எங்களை இம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நோ பர்சன், அதாவது விஜய் அவர்கள் உள்ளிட்ட ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் இந்த வழக்கு தொடர்பாக எதையும் பொதுவெளியில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. அந்த ரெஸ்ட்ரைன்மெண்ட்டை நீங்க கொடுக்கணும். இப்போ என்னன்னா, ஒரு வழக்கு நடக்கும்போது வழக்கை பற்றிய விவரங்களை நீங்க யார் விசாரணை அதிகாரிகளோ அங்கதான் கொண்டு போய் கொடுக்கணும். எப்படி நீங்க பொதுவெளியில பேச போச்சு? ஆதாரம் இருக்குன்னா, இப்ப அந்த மாமல்லபுரத்துல கட்சிக்காரர்களை சேர்த்த கூட்டத்துல பேசினதுனால இந்த வழக்குல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா, அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி கிடைக்குமா? நீங்க அரசியல் ரீதியிலாக உண்மைக்கு மாறாக இல்லாத ஒன்றை இங்க பதிவு பண்றீங்க. ஆதாரம் இருந்தா நீங்க கிளம்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் உள்ள சேர்த்து திமுகவை சேர்த்து சம்மன் கொடுக்க சொல்லுங்க, சிபிஐ அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கணும். இல்ல, இது எதையும் பண்ணாம பண்றீங்க. அப்ப நீங்க ஏன் பேசுறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் இருக்கு. நீங்க ஏன் விஜயபாஸ்கரை சேர்க்காம வெயிட்டிங்ல வச்சிருந்தாங்கன்னா, கரூர் விஜயபாஸ்கர் வருகிற வரை விஜய் கரூரில் தங்களுடைய தோல்வியை தனிப்பட்ட தோல்வியாக பார்த்ததன் காரணமா, கரூர்ல நீங்க ஜெயிக்கலைங்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை, அதனால அவர்கள் காத்திருந்தார்கள். அப்ப இவங்க அரசியல் ரீதியிலாக இந்த வழக்கு குறித்து பேசுவதற்கு கூட அதற்கான அதை வழக்கை பத்தி பேசக்கூடாது, இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்க. ஏன்னா நாளைக்கு தீர்ப்பு தாவேகா தரப்பிலே தவறுன்னு கூட வரலாம். ஆனா நீங்க பேசுறது பொதுமக்களிடம் கொடுக்கக்கூடிய இம்பாக்டும் திமுகவுக்கு ஏற்படுத்தக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது அரசியல் ரீதியிலாக திரும்ப திரும்ப ஒரு அவதூறுக்குள்ள, ஒரு கட்டமைக்கப்பட்ட கதைக்குள்ள போய் அவங்க மேல பழியை ஏன் தூக்கி சுமக்கணும்? நாங்க செஞ்சிருந்தோம்னா சிபிஐ விசாரிக்க கூப்பிட்டுருக்கணும் இல்லைன்னு திமுக கேட்டா நியாயமானது. இது ரெண்டாவது. மூன்றாவது, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எல்லா விதமான நலத்திட்டங்களையும் கொடுக்க வேண்டும். சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் போய் வருவதற்கு முறைப்படுத்துவதற்கான வேலைகளை இந்த நீதிமன்றம் செய்யணும். நான்காவது, சிபிஐ ஆதவர்ஜுனா அவர்கள் மீது கண்டெம்ட் எடுப்பதற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுவதும் அந்த ப்ரொசீடிங்ஸை நீங்க சிபிஐக்கு உத்தரவிடணுங்கிறது தான். ஐந்தாவது, வழக்கமா எல்லாரும் போடுறது, இது போக நாங்க கேட்டது இல்லாம இந்த வழக்குல சட்டத்துக்கு உட்பட்டு எதை வேண்டுமானாலும் நீதிமன்றம் கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடியது. இந்த 4 பிரேயர்ல எங்க விஜய் அவர்கள் கரூர் போவது தடுப்பதற்காக முயற்சி இருக்கிறது நம்ம சொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப முழுக்க நரேஷன் செட்டிங்குள்ள போய் திமுக இப்படி செஞ்சுட்டாங்க, செய்ய பார்த்தாங்க அப்படின்னு ஆக்சுவலா இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அவர்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து தேடப்படுவதற்கான காரணம், ஐ திங்க் விகடன் அந்த கழுகார பகுதியில் ஒரு சிறப்பு செய்தியா ஸ்கூப்பாவே போட்டிருந்தாங்க. இவர் கரூருக்கு போகும்பொழுது அவரை சிறையில் இருக்க வேண்டும் என அவர் நினைத்தார்னு ஒரு ஸ்கூப் போட்டாங்க. இது அரசியல் ரீதியிலாக அப்படி நடக்கலனாலும் அவர் என்ன பேசுவார் என்பதற்கு இந்த குதிரை பேரம் ஆட்களை வாங்கினாங்க, இதெல்லாம் நீங்க நீதிமன்றத்தில் நிரூபிச்சுட்டு உள்ளபடியே செஞ்சிருந்தா தண்டனை வாங்கி கொடுத்துங்க. கேள்வி அவர் என்ன பேசுவார்னா, நான் தேர்தலில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கரூருக்கு வரணும்னு நினைச்சேன், சதி பண்ணி நம்ம சொந்தங்கள் 41 பேரை நம்ம இழந்தோம், முதலமைச்சர் ஆன பிறகு வரணும்னு நினைச்சேன், ஆட்சியவே கலைக்கிறதுக்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு சதி நடந்தது, சம்பந்தப்பட்டவங்க இல்ல நான் சிறையில் அடைச்சிட்டு தான் வந்திருக்கேன் என்று பேசுவதற்காக இந்த புள்ளிகள் கனெக்ட் ஆகுதான்னு ஒரு கேள்வியை எழுப்பினா அவங்க எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க, இதற்கும் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க திமுகவோ அதிமுகவோ இல்லை பாஜக காங்கிரஸ் யாரை வேணாலும் எதிருங்க, உண்மையை பேசி எதிருங்க. அவதூறுகளை பொய்களை வாரி இறைச்சி அதன் மூலமாக வீழ்த்துவது அப்படிங்கிறது என்ன மாதிரியான அரசியல்? இதுதான் மாற்றமா என்கிற கேள்விதான் நம்ம உழுக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மனுவோட நோக்கமே அதுவா தானே இருக்குது. விஜய் அவர்கள் கரூருக்கு போறது பிரச்சனை இல்ல, அந்த நலத்திட்ட உதவிகள் செய்யறதும் பிரச்சனை இல்ல, ஏதோ ஒரு வகையில அந்த சாட்சியங்களை மேனிபுலேட் பண்ணவோ அல்லது அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லி இந்த கேஸை கலக்கவோ ட்ரை பண்ணிருக்கூடாது. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க, அரசு பணி நீங்க கொடுக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. என்ன கிரவுண்ட்லனா, ஒருவேளை நாளைக்கு
இது அரசின் மீது தவறு இருந்தால், காவல்துறையின் மீது தவறு இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு காவல்துறையினுடைய கஸ்டோடியல் இதனால அந்த மடப்புறம் காவலாளி அஜித்குமார் அவர்கள் உயிரிழக்கிறாரு. அவருடைய சகோதரருக்கு நினைக்கிறேன் அரசு வேலை கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல போலீஸ் அதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய தவறு, அவங்களுடைய கஸ்டோடியலாக நிகழ்த்திய வன்முறை, அந்த டார்ச்சரின் காரணமானும் போது அந்த இடத்துல கவர்மெண்ட் பொறுப்பேற்கிறது. ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல அங்க நிகழ்த்தப்பட்டதுங்கிறது செய்தது காவல்துறை, ஸ்டேட் செய்து அந்த குறைஞ்சபட்ச பொறுப்புங்கிற வகையில அது செய்ய வேண்டியது உங்க கடமை. நீங்க செய்த தவறுக்கு அது பிராயச்சித்தமான, அது மட்டும் பிராயச்சித்தம் இல்லை, அந்த பழியை சுமக்க தான் செய்யணும். இப்ப நாளைக்கு இதுல தாவேகாவின் மீதும் இருக்கு அப்படின்னு வந்தா அரசு வேலையை தாவேகா கொடுக்க முடியாது, அது கட்சியாகத்தானே பார்க்க வேண்டி வரும். அப்போ ஏன் நீங்க அரசாக இருப்பதன் காரணமா இதை கொடுத்து இதனுடைய அப்ப நாளைக்கு உங்க மேலேயும் விமர்சனம் இருக்கு, வழக்கு வரும்போது நாங்க சொல்லலாம்னு அவங்க நினைச்சிருந்தாலும் கூட இப்போ அவங்க பயனாளர்களாக மாறும் பொழுது அந்த ஒரு ஏதோ ஒரு வகையில சரி நம்ம கடந்து வருவோம், அதை தாண்டி நீண்ட தூரம் போகணும்னு அவர்களுக்கு பிறர் சாட்சியா மாற வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு டிரான்ஸ்பர், அதாவது இந்த விசாரணையுடைய போக்கையே அது மாற்றுமான்னு ஒரு கேள்வி அது விவாதத்துக்குரியது மிக நிச்சயமாக. அப்ப அந்த இடத்துல தான் சிபிஐ இதுல எது சரியானதோ அதை செய்யட்டும் என்கிற இடத்திற்கு நகர்த்துகிறார்கள். இப்ப இவங்க சொல்றபடி பார்த்தா ஆக்சுவலாக எதை அனுமதிச்சிருக்க கூடாதுன்னா, இந்த 1 மாதம் கழித்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை இவங்க கூப்பிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு தனித்தனியாக சந்திச்சார் இல்லையா, ஆக்சுவலாக அப்போ அதை அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது சட்டப்படி பார்த்தால். இப்போ அதை தாண்டி நம்ம நீண்ட தூரம் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வழக்கினுடைய தன்மை நீர்த்து போகுமா இல்லையா என்பதை தாண்டி சிபிஐ ஏன் 6 மாதத்தை தாண்டியும் சார்ஜ் ஷீட் போடாமல் வைத்திருக்கிறதுங்கிற கேள்வி வரணும். 3 மாசத்துக்குள்ள போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 மாதம் வரைக்கும் கொடுத்தாங்க. அவங்க நவம்பர்ல ஆரம்பிச்சாங்கன்னே எப்பவுமே, நவம்பர், டிசம்பர் இருந்தது, ஜனவரி இருந்தது, பிப்ரவரி இருந்தது. அதுக்கு பிறகு இப்ப ஆச்சு மாசம், இன்னும் ஒரு 2 மாதங்கள் ஆச்சுன்னா நமக்கு 1 வருடமும் ஆகக்கூடிய சூழல் வரும் கரூர் கொடுந்துயரத்துக்கு. அப்ப சிபிஐ நீங்க என்ன அப்படி பெரிய பிரீமியர் ஏஜென்சி மாதம் ஒரு முறை அல்லது ஒரு பீரியட் கொடுத்துருந்தாங்க, இவ்வளோ டைமுக்கு ஒரு வாட்டி இந்த வழக்கினுடைய அப்டேட்டை நீங்கள் கோர்ட்டில் கொடுக்கணும் என்பதாகவும் அந்த சமயத்தில் அந்த தீர்ப்பை கொடுத்த ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி அமர்வு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த இதையும் நீங்கள் செய்யலைன்னா இதெல்லாம் நம்ம என்னவா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? ஏன் நீங்கள் ஒரு தரப்பு, நீங்கள் தாவேகா தரப்பே இருக்கீங்க, நீங்கள் தான் வழக்கு அப்பீலுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனது, இந்த வழக்கை தாமதப்படுத்துறதுனால அந்த 41 குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கல. எனவே டே டு டே வழக்கு அவங்க சார்ஜ் ஷீட்டை 3 மாசத்துல போட சொல்லுங்க, தினசரி வழக்கு விசாரணை நடத்துங்கன்னு நீங்களே போய் கேட்கலாமே. தாவேக்காவே போய் உங்ககிட்ட எந்த சிக்கலும் இல்லைன்னா நீதி இந்த முதலாண்டு அந்த அவர்களுடைய உயிரிழந்த நாள் வர்றதுக்குள்ள நாங்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்தே தருவோம்னு போட்டு சார்ஜ் ஷீட்டு ஃபாஸ்ட் வேகப்படுத்துங்க அப்படின்னோ அல்லது விசாரணையை தினசரி நடத்துங்கன்னு போவதற்கு வாய்ப்பு இப்போதும் தாவேக்கா முன்னால் இருக்கிறது. வேணும்னா அவங்க போகலாம். செய்வாங்களான்னா அவங்க தான் எங்கே இந்த வழக்குக்கு பிறகு இப்போ இதை நம்ம 2ஆக பிரிக்கணும். இப்போ இதெல்லாம் ஒரு சைடு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசினது, இந்த மனு ஏன் தள்ளுபடியானது, அதுக்குள்ளே வரணும். என்னென்ன தவறுகள் அதற்கு காரணம்? மொதல் விஷயம், ஆதவர்ஜுனா அவர்கள் அக்யூஸ்ட் என்றுதான் அந்த மனு தொடங்கவே செய்கிறது. அப்போ அந்த இடத்திலேயே சிக்கல். ஏன்னா எஃப்ஐஆரில் ஆதவர்ஜுனா மற்றும் பலராகத்தான் இருந்திருக்கிறார். மற்றும் பலர் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் ஒரு அடக்கம். ஒன்று, A1ஆக ஒரு மதியழகன், A2ஆக ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர், 3ஆவதாக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள். அப்போ ஆதவர்ஜுனா என்பவர், ஆனால் அப்போ அவர் அக்யூஸ்ட் இல்லை, அதனால் அவரை திமுகவின் மீது கொலைப்பழியை போடலாமான்னா போட முடியாது. ஏன்னா அவர் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர். வழக்கில் சம்பந்தமில்லாதவராகவே இருந்தாலும் வழக்கில் சம்பந்தமே இல்லாத திமுகவின் மீது, திமுக தலைவர் மீது இப்படி கொலைப்பழி போட முடியுங்கிறது இருக்கு. அப்போ ஆதவர்ஜுனா பேசி கண்டெம்ட் அட்ராக்ட் பண்ணுமானா அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் இந்த வழக்கில் அக்யூஸ்டே கிடையாதுங்க, விட்னஸாக இருக்கீங்க. உங்களை கூப்பிட்டு சிபிஐ விசாரிச்சுதா இல்லையா? அப்போ இந்த வழக்கில் நீங்கள் தொடர்புடையவர்னா நீங்கள் அதை பற்றி பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க முடியாது. நீங்கள் இப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தான் தள்ளுபடி பண்ணிருச்சு. ஆதவர்ஜுனா தான் கருத்து சொன்னாரா? இது அவருடைய பிரசன்ஸ் இருக்கா? இல்லை. அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு, நீங்க பேசுங்களேன், வெளியில சொல்லுங்களேன். ஏன்னா அது சட்டப்படி தவறுன்னு உங்களுக்கு இன்புட்ஸ் வந்ததுனால நீங்க அமைதியா இருக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியுங்கிறது முதல் கேள்வி. இதுல இந்த ஆதவர்ஜுனா பேசியதுங்கிறது ஒரு சைடு, விஜய் அவர்கள் கரூர் போறதுங்கிறது 2வது. இது 2த்தையும் ஒன்னா சேர்த்தது என்பது இந்த வழக்கினுடைய தன்மை அல்லது இந்த பெட்டிஷன்லேயே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிருச்சு. டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதே தவிர லீகல் கிரவுண்ட்ஸ்ல சட்டப்படி இப்படி ஒரு மனுவே போட முடியாது. அதே நீதிபதி கிட்ட ஆஜரான வழக்கறிஞர் கேட்கிறார், ஆதவர்ஜுனாவின் மீது நாங்கள் கண்டெம்ட்டை மூவ் பண்ணுவோம். ஓகே ஃபைன், உங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குன்னா செய்யுங்க. அவர் கரூருக்கு போவது தொடர்பாக அதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற பெயரை நாங்கள் வைப்போம்.
எந்த சட்ட வாய்ப்பு இருக்கோ உங்களுக்கு அங்கேயே எஸ்ஐடி இருக்கு, சிபிஐனுடைய அந்த நீதிபதிகிட்ட போய் நீங்க அப்பீலுக்கு கொண்டு போக முடியும், உங்களுக்கு அதுக்கான சட்ட வாய்ப்பு இருக்கு. அது கூடாதுன்னா அந்த நீதிமன்றம் சொல்லாது, அதுக்கான லிபர்ட்டி உங்களுக்கு இருக்குன்னு நீதிபதி சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் சிபிஐ விசாரணை ஆதவர்ஜுனன் அவர்கள் மீது கண்டெம்ட் எடுக்க கூடாது அல்லது முடியாதுன்னு சொல்லல, இவர் அங்கு போவதை முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்பது தவறுன்னு இந்த நீதிபதிகள் சொல்லல. மெரிட்ஸ்குள்ளே போகாம இது தள்ளுபடியா இருக்கிறது. சிபிஐக்கு போறீங்க, சிபிஐ என்ன பண்ணும், அந்த விசாரணை அதிகாரி யாரோ அவர்கிட்ட கொடுத்து அவர் அடுத்த கட்டமாக அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய எஸ்ஐடிக்கு போகும். எஸ்ஐடி அந்த ரெக்கமெண்டேஷனை கண்டெம்ட்டை மூவ் பண்ணணும்னு உச்சநீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்த பிறகு தான் கண்டெம்ட் எடுக்கப்படும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பில் லேயர் பை லேயராக போகணுங்கிறது தான். உதாரணத்துக்கு கேபினெட் கூட்டத்தில் யாரோ வராங்கன்னா முதல் புகார் நீங்கள் ஆளுநர்கிட்ட கொடுக்குறீங்க. சில நேரங்களில் நீங்கள் உச்சநீதிமன்றம் போனால் உயர்நீதிமன்றம் போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். இது அந்த மாதிரியான ஸ்டெப்பு தான். அப்போ இது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் லேக்கினாலையும் அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் லேப்ஸ்னால தான் இந்த இது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இங்கே அவர் போகக்கூடாதுன்னு யாரும் தடுக்கலை. நீதிபதிகள் அது எப்படி நீங்கள் அவர் மேலே வழக்கு போடலாம் அப்படின்லாம் அங்கே யாரும் கேட்கல. இதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. மாறாக முழுக்க 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 நரேட்டிவ் என்பது மீடியாக்களுமே கூட எனக்கு என்னென்னா, ஒரு டிஜிட்டல் மீடியாவில் இருக்கேன் ஒன்றும் அவ்வளவு, ஏன்னா சீனியர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் சேட்டலைட் மீடியாவில் இருக்கீங்கன்னு போது உங்களுக்கு சோர்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் கட்சிக்கிட்டே ப்ராப்பராக சேனலில் கேட்டிருந்தீங்கன்னா என்ன பெட்டிஷனே உங்களால் பெட்டிஷனே வாங்கி அக்சஸ் பண்ணிருக்க முடியும். இப்போ நான் பிரிண்ட் போட்டு வச்சுட்டு இது பக்கத்தை எடுத்து சுத்தரணி உங்களால் பார்த்துருக்க முடியும். இதில் என்ன இருக்குன்னு வாசித்து பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியாதா? தடை கேட்டாங்க, நீங்கள் செய்தி போடுறீங்கன்னா ஊர்ஜிதப்படுத்தலனாலும் பண்ணலனாலும் அது அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறதுக்காக இல்லை கிளிக் பைட் ஆகுங்கிறதுக்காக நீங்கள் போடுறீங்களாங்கிற கேள்வி வருது இல்லையா? அது ரொம்ப ரொம்ப அபாயகரமானதாக இருக்கிறது. கிராஸ் செக் பண்ணாமல் பிரேக்கிங் நியூஸ்க்கு பின்னாடி நம்ம ஓடி 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 ஏதோ ஒரு வகையில் இப்போ தவறான ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வருத்தமோ மன்னிப்போ தெரிவிக்க மாட்டாங்க, அந்த கார்டை டெலிட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த கார்டு அத்தனை வாட்ஸ்அப் குரூப்பில் அது பாட்டுக்கு சுத்தல இருக்கும். இன்னொன்று மறுப்பும் தெரிவிக்காமல் நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க, அது அதை விட அபாயகரமானது. அப்போ உங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னா இந்த மாதிரியான தட்டி கழிப்புகளின் மூலமாக யாரோ ஒருவர் தனது பொறுப்பை செய்யாமல் இருப்பதன் காரணமாக அதற்கான பழிபாவத்தை இன்னொருவர் ஏன் சுமக்கணுங்கிற கேள்வி இருக்கு. இதுதான் இதனுடைய ஓவரால் ஜிஸ்டா நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ விஜய் கரூருக்கு போறப்போ அங்க என்ன பேச போறாரு அப்படிங்கிற விஷயமே இப்போ உன்னிப்பா பார்க்க வேண்டியதா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தா அதை கோட் பண்ணி பேசியிருந்திருப்பாரு விஷயத்த சொன்னீங்க. அந்த விஷயம் நடக்கல இது வரைக்கும். ஸோ இப்போ இந்த வழக்கு இதை கோட் பண்ணி ஏதாவது பேச வாய்ப்பு இருக்கா, என்ன தடுத்தாங்க அப்படிங்கிறது? ஏன்னா இப்போ நீங்க அவர் போறதை தடுக்கிறதுக்கான மனுவே அது இல்லை அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. பட் ஸ்டில் அந்த நெரேட்டிவ் நேற்று முழுக்க போயிருக்கு அப்படிங்கிறதுனால அவர் அதை பேச வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு அமைச்சர் பேசியிருப்பதே அதைத்தான் அவர் ஒரு ட்ரைலரா டீசரா விட்டுருக்காருன்னு தான் நம்ம எடுக்க வேண்டி இருக்கு. ஆப்வியஸா அவருக்கு இப்போ அவருடைய இயங்கியல் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதம் முழுக்க அமைதியாக இருந்துட்டு ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு மாதம் முழுக்க பேசுனதுக்கெலாம் நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு அதை அவர் பேசுறது என்பதை ஒரு ப்ராசஸாக வச்சுட்டாரு, ஒரு பேட்டர்னாக வச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் இந்த அரசுகிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் சொல்லலை, யாரும் வெளிப்படுத்தலை. நான் எனக்குன்னு இல்லை, பொதுவில் அவர் போவது அரசு நிகழ்ச்சியா கட்சி நிகழ்ச்சியா? அவர் எங்கே போனாலும் அதை ஏதோ ஒரு வகையில் கரூருக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரமாகத்தான் பேச போகிறார். எனக்கு அதில் இருவர் கருத்து இல்லை. திருச்சியில் அவர் நன்றி தெரிவிக்க போனாருங்கிறாங்களே, அவ்வளோ தூரம் இருக்க திருச்சிக்கு நன்றி தெரிவிச்சு இங்கே இருக்க பெரம்பூருக்கு நன்றி தெரிவிக்க போனாரானா அது தனி கேள்வி. அதனால் திருச்சியில் அவர் பேசியது என்பது அடுத்து வர இடைத்தேர்தலில் வாக்களிங்கள் என்பதற்கான பிரச்சார மோட்ல தான் இருந்தது. இங்கே நிச்சயமாக அவர் பேசுவார். இப்போ பேச போகிறது கடந்த ஒரு மாத அரசியல் குற்றச்சாட்டு அல்ல, கரூர் சம்பவம் நடந்ததில் தொடங்கி இன்னைக்கு வரைக்குமான குற்றச்சாட்டுகளை சேர்த்து மொத்தமாக அவர் பேசுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. இந்த மனுவை போட்டதுங்கிறது ஆக்சுவலாக சட்டத்தின் பார்வையில் நாளைக்கு இப்படி எப்படி அலோவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சிபிஐயின் மேலே நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுல தான் திமுக அந்த மனுவை நகர்த்துறாங்க. ஏன்னா இப்போ அவர் பேசின ஷார்ட்ஸு அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம், அது இல்லை நீங்கள் விளக்கம் கொடுத்தாலும் அது எங்கேயும் நகராது. அப்போ பேசுவதற்கான முறைப்படுத்துதல் என்பதே அதுதானே. நீங்கள் முதலமைச்சராக சந்திக்கிற ஒரு ஃபார்மல் விசிட்டை யாருமே கேள்வி கேட்கல, வழக்கு தொடர்பாக நீங்கள் எதுவும் எமோஷனலாக இல்லை பர்சனலாக எதுவும் பேசக்கூடாது என்பது தான் பாயிண்ட்டே. நீங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாதா முதலமைச்சர்னா? அது அப்படி கிடையாது. அவருக்கு அந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் எதை பேசினாலும் வழக்கு பெண்டிங்கில் இருக்கும்போது பேசக்கூடாதுங்கிறது தான் சட்டமே. எத்தனை 100 விதிகள்ங்க, எத்தனை 100 வழக்குகள்ங்க இருக்குது. இந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் வெளியில் எதுவும் பொது வழியில் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு பெயில் கண்டிஷனே கொடுக்கக்கூடிய வழக்குகள் பல இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது எவ்வளோ பெரிய கேஸாக இருக்கிறது, எவ்வளோ பெரிய அவ்வளவு மரணங்களுக்கான நீதி கடைசி வரைக்கும் கிடைக்குமாங்கிறதே கேள்விக்குள்ளான சூழலில் நான் வேற ஒரு உதாரணம் கேட்குறேனே. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த காரணத்தினால்
அவருக்கு ஜாமீன் கொடுத்தோம்னா அவர் அமைச்சராக இருப்பார். அமைச்சராக இருக்கும்போது இவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வருகிறவர்கள் அவங்கள வந்து இவர் அமைச்சராக இருக்காருங்கிறதே அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அவர் அதற்கு பிறகு அவங்க சாட்சி சொல்றது பிறல் சாட்சியாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் அமைச்சராகக்கூடாது, ஒன்று வெளியில் போனோம்னா அமைச்சராக இருக்கக்கூடாது, அமைச்சராக தான் இருக்கணும்னா சிறையில் இருக்கணும்னு உச்சநீதிமன்றம் தான் பேசியது. ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்களுடைய பெஞ்ச் அந்த காலகட்டத்தில் அவங்க தான் முன் வச்சாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீங்கள் ஆதவர்ஜுன் அவர்கள் இல்லை, மற்ற 2 பேர் அமைச்சர்கள் தானே இன்றைக்கு. இதை ஒரு உதாரணமாக காட்டி யாராவது போனால் நீதிமன்றம் ஒரு பார்வை எடுக்கலாம். அல்லது இவர்கள் அமைச்சர்களாக இருக்கும் பொழுது இங்கு வந்தால் அதனுடைய ப்ரொசீஜர் எப்படி இருக்குங்கிற கேள்வி இருக்கு. ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு பெங்களூருக்கு மாற்றப்பட்டதை போல வேறு மாநிலத்துக்கு வேணுங்கிற பெட்டிஷனையும் சட்டப்படி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னன்னா லீகல் டீம்ல இருக்கக்கூடியவர்கள் பெட்டிஷனை தயவு செஞ்சு ஆதவர்ஜுனா வழக்கோடு தொடர்புடையவராக விசாரணை வலயத்தில் இருக்கிற விசாரிக்கப்பட்டவர் பர்சன் ஹூ இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கேஸ் இஸ் மேக்கிங் சீரியஸ் சார்ஜஸ் இல்லை அலிகேஷன்ஸ்னே வைக்கலாம். அதுதான் கவனிக்கத்தக்கது. அதை தாண்டி அவங்களுக்கு சட்ட நோக்கங்கள்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அது நம்ம பொய்யை பேசுகிறவர்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பதும் அது பொய்ன்னு மறுக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பிரயத்தனங்களை எடுத்து சிரமப்பட வேண்டியதுமாக இன்றைய அரசியல் சூழல் மாறி இருப்பது என்பது கொஞ்சம் வருத்தத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது. ஓகே, இப்போ விஜய் கரூர்ல பேசும்போது அது ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. நான் திருச்சியிலுமே அப்படிதான் பேசியிருந்தேன் பார்த்தோம். திருச்சிக்கும் கரூருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா திருச்சியில் அவரே தான் போட்டிட்டு இருந்ததுனால கேண்டிடேட் யாருன்னு தெரியல, ஒரு யாரை நிப்பாட்டினாலும் நீங்க ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு பொதுவாக கேட்டுட்டாரு. பட் கரூர்ல கேண்டிடேட் யாருங்கிற சொல்லி ஆகணும். விஜயபாஸ்கர் சேர்ந்திருக்காரு, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கதையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டிவிகே வாஷிங் மிஷின் சொல்லிட்டு அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருந்து பார்க்குறோம். அதெல்லாம் அவர் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. ஒருவேளை அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாரா? இல்லை, 2 விஷயம் இருக்கு. விஜய் அப்படிலாம் இன்னொரு வரை முகத்தை சொல்லவே மாட்டாருன்னு நான் நம்புறேன். அது மதியழகனாக இருந்தாலும் சரி, விஜயபாஸ்கராக இருந்தாலும் சரி, விசிலுக்கும் விஜய்க்கும் தான் ஓட்டு விழணும், அதுக்குள்ளதான் நீங்க அடங்கணுங்கிறது தான் அவருடைய பேட்டர்னாக இருக்கிறது. சரி தவறுங்கிறத தாண்டி அது மீது வேல்யூ ஜட்மெண்ட்டை தாண்டி அப்படி ஒருவர் அவரு தூக்கி கொடுப்பாராங்கிற கேள்வி இருக்கு. அப்படி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் விஜயபாஸ்கருடைய இணைப்பு நிகழ்ச்சிக்கே அவர் வைத்திருக்கலாமே. ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜுனா அவர்களும் தானே அதில் இருந்தாங்க. அதற்கு பிறகு சந்தித்தார்கள். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் 2 நாள் கழிச்சு வெளில வந்துச்சு, அது வேற. எங்கே கேள்வி போகும்னா, நீங்கள் குறிப்பிட்டதில் கரூர் தோல்வியை அவர்கள் ரொம்ப பர்சனலாக பார்த்தாங்க. எல்லாரும் கேட்கக்கூடியது கரூர்னால தான் நீங்கள் ஆட்சியை இழந்தீங்கன்னு அமைச்சர்கள் பேசுகிறாங்க திமுகவை நோக்கி. சரி, ரைட்டு. அந்த கரூரில் கிருஷ்ணராயபுரத்தை உள்ளடக்கிய பகுதியில் அந்த மக்கள் உங்களை இப்போ தேர்ந்தெடுத்திருக்கணும்ல, சதி நடந்ததை கண்ணால இருந்து பக்கத்துல இருந்து பார்த்தவங்களாச்சு அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. அவங்க திமுகவும் இல்லாமல் தாவேகாவும் இல்லாமல் அதிமுகவை தேர்ந்தெடுத்தார்கள். நீங்க என்ன பண்ணீங்க? அந்த அதிமுக காரரை கொண்டு வந்து உள்ள சேர்த்துக்கிட்டீங்க. அப்ப இது அந்த கரூர்ல நீங்க ஜெயிக்கல, கரூர்லயே நீங்க ஜெயிக்கலங்கிறத அவங்க அதுக்கான பதில் அவங்க கிட்ட இல்லாமல் போனதன் விளைவாகத்தான் இந்த இடைத்தேர்தல் இதை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அப்ப இவர் பேசக்கூடியதாங்க மக்கள்கிட்ட இவர் அதை விளக்க போறதும் இல்லை, விஜயபாஸ்கர் நல்லவர்னும் பேச போறது இல்லை. இது எதுவுமே ஆகாது. இதுல ஒண்ணு என்னன்னா, கட்சி கூட்டமானே அவங்க இப்போ வரைக்கும் அறிவிக்கல. அது திங்க் அது அமைச்சர் ஆனந்த் அவர்கள் தான் அதை அறிவிச்சதுன்னு நினைக்கிறேன். அவர் கரூர் போறாருங்கிறத அவர் கட்சி நிகழ்ச்சியில அறிவிக்கிறாரு. அப்ப போறவர் கட்சி தலைவரா இல்ல முதலமைச்சரா? நீங்க நம்பர் 2 இந்த கேபினட்டா அதை அறிவிக்கிறீங்களான்னா கட்சி நிகழ்ச்சியில அதை அறிவிக்க முடியாது. ஃபார்மலா இப்போ வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் மற்ற இடங்கள்ல இருந்தும் ஃபார்மலா கம்யூனிகேஷனும் வரல. அப்போ எல்லாத்தையுமே முடி மறைச்சுன்னா இதில் இன்னொன்று நம்ம தாவேக்கா நண்பர்களை நோக்கி கேட்க வேண்டியது, தேர்தலுக்கு முன்பாக அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் ஏங்க கரூருக்கு போய் ஓட்டு கேட்கலன்னும் போது, கரூருக்கு எப்படிங்க போக முடியும், ஏங்க கரூர் இங்கே தானேங்க இருக்குது. இல்லை உச்சநீதிமன்றம் இருக்குது, உச்சநீதிமன்றம் ஒரு நீதிபதி குழுவை போட்டுருச்சு, சுப்ரீம் கோர்ட் பர்மிஷன் கொடுக்காம நாங்கள் போனால் சாட்சியை கலைக்க முயற்சின்றவாங்கன்னு இதே தாவேக்கா நண்பர்கள் தான் விவாதங்களில் பேசினாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லாமல் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மனு போட்டிங்களா? என்னைக்கு போட்டீங்க? எப்போ போயிட்டு வரலான்னு உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தாங்க? இப்போ நீங்கள் சாட்சியை கலைக்கிறீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களா? அவர் அன்றைக்கு புகழ்பெற்ற ஒரு நடிகராக, கட்சியினுடைய தலைவராக, ஒரு பாப்புலர் ஃபிகராக தமிழ்நாட்டில் இருக்கும்போதே சாட்சியை கலைக்க வாய்ப்பு இருக்குன்னு தப்பாக நினைக்க மாட்டாங்களா யாருன்னு கேட்டுட்டு, முதலமைச்சர்னு அவர் சர்வ வல்லமை பொருந்திய ஒரு பொசிஷனில் உட்கார்ந்த பிறகும் நீங்கள் அப்படியே சொல்லுவீங்கன்னா இது 2ம் ஒட்டலையே, 2ம் வேறையா இருக்கே என்பதாகத்தான் நமக்கு அந்த இடத்துல கேள்வி எழுது. இதற்கெல்லாம் நம்ம பதில் கேட்டோம்னா அவங்க நம்மகிட்ட பதில் சொல்ல மாட்டாங்க, மாறாக அவதூறு என்பது கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இஷ்யூ சம்பந்தமா டீட்டெயிலான ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. உங்க நேரத்துக்கு நன்றி.